Om Shanti. Om Om Shanti. Good Shanti. morning, Good sister. morning. Om Shanti, sister. Good morning. Om Shanti. Good morning, sister. பாபாவுடைய சாக்கார முரளி இன்னைக்கு 6 அக்டோபர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்கு சேவை செய்யுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குவதற்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் முதலில் விகாரமற்றவர்களாகி பின்னர் பிறருக்கும் கொடுங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆக சொல்றாரு. மற்றவங்க சொன்னா அந்த தாக்கம் இருக்கும் இல்லையா? நீங்கள் முதலில் விகாரமற்றவர்களாகி பின்னர் பிறருக்கும் கூறுங்கள். கேள்வி: மகாவீரர் குழந்தைகளாகி நீங்கள் எந்த விடயத்தைட்டு அக்கறை கொள்ள வேண்டியதில்லை? உங்களை சோதிக்கும் பொழுது எதனைட்டு நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும்? மகாவீரர் குழந்தைகளாகி நீங்கள் எந்த விடயத்தைட்டு அக்கறை கொள்ள வேண்டியதில்லை. உங்களை சோதிக்கும் பொழுது எதனைட்டு நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் தூய்மையாகுவதற்கு எவராவது தடையாக இருந்தால் அதனைட்டு அக்கறைப்படாதே. அவருடைய ஸ்ரீமத்தை எப்படியும் பின்பற்றணும். ஆனா நீங்கள் ஒரு மகாவீரரா என சோதனை செய்யுங்கள். நான் என்னை ஏமாற்றுகின்றேனா? நான் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டுள்ளேனா? நான் என்னை போல் ஏனையோரையும் ஆக்குகின்றேனா? நான் எனக்குள் கோபத்தை கொண்டுள்ளேனா? சோதித்து பார்க்கிறது சொல்றாங்க. நான் பிறரை செய்யும்படி கூறுவதை முதலில் நான் செய்கின்றேனா? நிறைய கேள்விகள் இல்லையா? சோதித்து பார்ப்பதற்கு. மகாவீரர்னா யாருன்னு சொல்லுவா? பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் உலகம் முழுவதையும் நாங்கள் கண்டு கொண்டோம். பூமி வானம் அனைத்தும் எங்களுக்குரியது. ஓம் சாந்தி. இங்கு நீங்கள் இதனை கூற வேண்டியதில்லை. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் ஒரு முறை தேவர்கள் ஆகுகின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை. அவர்களுக்கு எப்பவுமே நினைவுற்றது எல்லாமே மீண்டும் ஒரு முறை. அதாவது நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக ஆகுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, காமத்தை வெல்லுங்கள். நிர்விகாரி ஆக்குறார் பாபா நம்மள. தெய்வர்கள் அப்படின்னு சொன்னா சம்பூர்ண நிர்விகாரி இல்லையா? சுநிர்விகாரின்னு சொன்னா பாபா நம்மள விகாரமற்றவர்களாக ஆக்குகின்றார். காமத்தை வெல்லுங்கள், அதாவது தூய்மை ஆகுங்கள். குழந்தைகளாகி நீங்கள் பாடலை கேட்டீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கூறினீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது மீண்டும் நினைவு கூறுகின்றீர்கள். பூமி வானம் அனைத்தும் எங்களுடையது. அந்த ஒரு காலத்துல இருந்தது. அதுதான் ஆஸ்தியாக பாபா கிட்ட நாம் பெற்றோம். உங்களிடமிருந்து அதனை எவருமே அபகரிக்க முடியாது. உங்களிடமிருந்து அதனை அபகரிக்கக்கூடிய எவருமே அங்கு இல்லை. பாதி கல்பத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம். அது பிரிவினையற்ற ராஜ்யம்.
என அழைக்கப்படுகின்றது. பின்னர் ராவண ராஜ்யம் பிறருக்கு உரியதாக ஆகுகின்றது. இப்பொழுது இதனை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ராவண ராஜ்யம் தான், அதைத்தான் மற்றவங்க ஆள ஆரம்பிச்சாங்க இல்லையா? ராமராஜ்யத்துல மற்றவங்க இல்லை. ராவண ராஜ்யம் பிறருக்கு உரியதாக ஆகுகின்றது. இப்பொழுது இதனை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாரதத்தை விகாரமற்றதாக ஆக்குகின்றீர்கள் என்பதை அவ்விதமாக நீங்கள் விளங்கப்படுத்தவும் வேண்டும். பாரதம் தங்கச்சிட்டு குருவியாக இருந்தது. இப்ப பாரதம் பாருங்க, உலகத்தோடைய கண்ணோட்டத்துல பாரதம் முன்னாடி நிக்குது இல்லையா? சோ அது இந்த டைம் இப்ப வந்துட்டது இல்லையா? பாபா சொல்றது மீண்டும் அது போல ஆகக்கூடியது. கடவுளே அதி மேலானவர் என அனைவரும் கூறுகின்றனர். அவர் மாத்திரமே தந்தை என அழைக்கப்படுகின்றார். God Father என்று சொல்லுவாங்க. ஆகவே இதனை நீங்களும் விளங்கப்படுத்தி முற்றிலும் விகாரமற்ற ஸ்வர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது விகாரம் நிறைந்த நரகம் ஆகிவிட்டது என எழுத வேண்டும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் பாரதத்தை மீண்டும் ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றோம். மீண்டும் ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றோம். தந்தை உங்களுக்கு கூறுகின்ற விடயங்களை குறித்து கொண்டு இவ்விடயங்களை நீங்கள் எழுதுவதற்கு உதவும் பொருட்டு இந்த ஞான கடலை கடையுங்கள். எழுதி மற்றவங்களுக்கு விளங்கப்படுது. உண்மையில் பாரதமே சொர்க்கமாக இருந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் எதனை எழுத வேண்டும்? அந்நேரத்தில் அங்கு ராவண ராஜ்யம் இருக்கவில்லை. இப்பொழுது பாரத மக்களாகிய எங்களை தந்தை விகாரமற்றவர்கள் ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. விகாரமற்றவர்கள். அனைத்துக்கும் முதலில் உங்களை சோதிக்க வேண்டும். ஓகே, பாபா நம்மள விகாரமற்றவர்கள் ஆக்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் நம்ம சோதித்து பார்க்கணும். நான் விகாரமற்றவனாகி விட்டேனா? நான் கடவுளை ஏமாற்றுகின்றேனா? கடவுள் என்னை கவனிக்கின்றார் என்று இல்லை. அத்தகைய வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து வெளிவரக்கூடாது. பாபா எப்படியும் பார்க்கல தானே, அப்படி இல்லை. ஒரே ஒரு தூய்மையாக்குகின்ற தந்தையால் மாத்திரமே உங்களை தூய்மையாக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதம் மற்றதாக இருந்த பொழுது அது ஸ்வர்க்கமாக இருந்தது. அத்தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் இருந்தார்கள். அப்பொழுதே பாரதம் முழுவதையும் ஸ்வர்க்கம் என அழைக்க முடியும். அவங்க சொல்றது எல்லாருமே அப்படி இருக்க முடியும் தான் பாரதம் ஸ்வர்க்கம். இப்பொழுது அது நரகமாகும். இந்த 84 பிறவிகளின் ஏணிப்படம் மிக நல்லதொரு விடை. நல்லவர்களுக்கு இதனை நீங்கள் பரிசாக கொடுக்க முடியும். முக்கியஸ்தர்கள் விசேடமான பரிசுகளை பெறுகின்றார்கள். ஆகவே நீங்களும் இங்கு வருபவர்களுக்கு இந்த படத்தை விளங்கப்படுத்துவதுடன் அவர்களுக்கு இதனை நீங்கள் ஒரு பரிசாகவும் கொடுக்கலாம். விளங்கப்படுத்தி கொடுக்க, சும்மா அப்படியே கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. எஸ்பெஷலி இது பாரதத்துல இருக்கிறவங்க, எல்லா சமயங்களிலும் பாரதத்துல இருக்கிறவங்களுக்கு அது புரியக்கூடியதாக இருக்கும்.
நீங்கள் கொடுப்பதற்கு எப்பொழுதும் தயாராக பொருட்களை வைத்திருக்கவும் வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தையும் உங்களுக்குள் தயாராக வைத்திருக்க வேண்டும். கையில கொடுக்கறதுக்கும் சரி, மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கும் சரி ரெடியாக இருக்கணும். இந்த ஞானம் அனைத்தும் ஏணி படத்தில் உள்ளது. எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் என்பதை நினைவு செய்யுங்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயம். ஆரம்பத்தில் வந்தவர்கள் நிச்சயமாக 84 பிறவிகளையும் எடுத்திருக்கின்றார்கள். தந்தை உங்களுக்கு உங்கள் 84 பிறவிகள் பற்றி கூறிய பின்னர் கூறுகின்றார், நான் இவரின் சாதாரண சரீரத்தில் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியின் முடிவில் பிரவேசிக்கின்றேன். பிரம்மா பாபாவும் சரி, நம்மளுடைய பிறவிகள் பற்றியும் பாபா சிவ பாபா நமக்கு சொல்றது நமக்கு யாருக்குமே தெரியாம இருந்தது இல்லையா? நான் இவருக்கு பிரம்மா என்று பெயரிடுகின்றேன். இவர் மூலம் நான் பிராமணர்களை படைக்கின்றேன். இல்லாவிடின் நான் பிராமணர்களை எங்கிருந்து கொண்டு வருவேன்? பிரம்மாவினது தந்தையை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருந்ததா? பாபா கேட்கிறார். பிரம்மாவின் தந்தை பக்தி மார்க்கத்தை கேள்விப்பட்டோமா? தானே. அவர் நிச்சயமாக கடவுள் என கூறப்படுகின்றார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சூக்ஷ்ம உலகில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். தந்தை கூறுகின்றார், நான் இவரின் 84 பிறவிகளின் முடிவில் பிரவேசிக்கின்றேன். ஒருவர் தத்தெடுக்கப்படும் பொழுது அவருடைய பெயர் மாறப்படுகின்றது. அவர் துறவரத்தையும் மேற்கொள்ள செய்யப்படுகின்றார். சந்நியாசிகள் துறவரத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் உடனடியாகவே மறந்து விடுவதில்லை. அவர்கள் நிச்சயமாக சிலவற்றை நினைவு செய்கின்றார். நீங்களும் சில விடயங்களை நினைவு செய்தாலும் அவற்றில் விருப்பின்மையை கொண்டிருக்கின்றனர். ஏன்னா அதே உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சன்னியாசிகள் துறவர பாதை எடுக்கணும். நம்ம அங்கேயே வாழ்ந்து விருப்பின்மை இருக்கு நமக்கு. ஏனெனில் அனைத்தும் இடுகாடாக போகின்றது என நீங்கள் அறிவீர்கள். அதனாலதான் பாபா நமக்கு சக்கரத்தை விளங்கப்படுத்தும் பொழுது நமக்கு விருப்பில்லை. ஆகவே நீங்கள் ஏன் அவ்விடயங்களை நினைவு செய்ய வேண்டும்? அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்வதற்காக எங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. அவர்களும் தங்களிடம் உள்ள ஞானத்தினால் தங்கள் வீடுகள் போன்றவற்றை துறக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு தங்கள் வீட்டை விட்டு வந்தார்கள் என நீங்கள் அவர்களிடம் வினவினால் அவர்கள் உங்களுக்கு கூற மாட்டார். சன்னியாசிகளுடைய ஸ்டோரி எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. அப்பொழுது அவர்களிடம் நீங்கள் சாதுரியமாக பேசி அவர்களிடம் வினவ முடியும், உங்களுக்கு எவ்வாறு விருப்பின்மை ஏற்பட்டது எங்களுக்கும் கூறுங்கள். அப்பொழுது நாங்களும் அதே போன்று செய்வோம். கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்றது. நாங்களும் தூய்மையாக இருப்பதற்கான ஆசையை நீங்கள் தூண்டுகின்றீர்கள். எனினும் உங்கள் கடந்த காலத்தின் அனைத்தையும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அவர்களின் குழந்தை பருவத்திலிருந்து நடந்தவை அனைத்தையும் அவர்களால் உங்களிடம் கூற முடியும். நீங்கள் எவ்வாறு நடிகர்களாகி உங்கள் பாகங்களை இந்த நாடகத்தில் நடிக்கின்றீர்கள் என்ற இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. அது அவங்களுடைய ஸ்டோரி. அவங்களுக்கு கேட்டு அப்படியே அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்கன்னு சொல்றாரு பாபா. முக்கியமான ஞானம் இதுதானே. நம்ம பாகத்தை நடிக்கிறோம். உங்கள் கலியுகத்து அனைத்து கர்ம பந்தனங்களும் இப்பொழுது துண்டிக்கப்பட வேண்டும்.
அப்பொழுது நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள். அங்கு அனைவரும் புதிய உறவு முறைகளை கொண்டிருப்பார்கள். சத்தியுகத்துல இதே உறவு முறைகள் கிடையாது. சத்தியுகத்துல புதிய உறவு முறைகள். பாபா தொடர்ந்தும் விளங்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை கொடுக்கின்றனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த அந்த பாரத மக்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். பாபா இன்னைக்கு முக்கியமா இது சொல்லுது, நீங்க நிர்விகாரி, முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது 84 பிறவிகளை எடுத்ததனால் அவர்கள் விகாரம் உடையவர்கள் ஆகியுள்ளார்கள். பெரிய ரகசியம் பாபா நமக்கு விளங்கப்படும். நல்ல ஏணி படம் இன்னைக்கு பாபா எடுத்து எப்படி நம்ம படிப்படியா இறங்கி வந்து விகாரம் இப்படி வந்தது உள்ளுக்குள்ளாரு நாங்க விளங்கப்படும். அவர்கள் இப்பொழுது மீண்டும் விகாரமற்றவர்கள் ஆக வேண்டும். எனினும் அவர்களை முயற்சி செய்ய தூண்டுவதற்கு ஒருவர் நிச்சயமாக தேவைப்படுகின்றார். கீழே இறங்கி வந்துட்டோம், இப்ப மேல எப்படி போறது? தந்தை இப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் காட்டியுள்ளார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அந்த அதே அவர்கள் நீங்கள் அந்த அதே அவர்கள் யாரு? அதே அவர்கள் யாரு? விகாரமற்ற தேவர்கள், அதே அவர்கள். குழந்தைகளான நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா நீங்களும் அதே அவரே. இனி போன கல்பத்துல சந்திச்ச அதே பாபா, நாங்க அதே குழந்தைகள், அதே தேவன். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு முன்னைய கல்பத்திலும் கற்பித்து உங்களுக்கு உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன். நான் அதே போன்று தொடர்ந்தும் உங்களுக்கு உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை நான் அதே போன்று தொடர்ந்தும் ஒவ்வொரு சக்கரத்திலும் செய்வேன். நாடகத்தில் என்னென்ன நிகழ்ந்தனவோ, முன்னர் என்னென்ன தடைகள் இருந்தனவோ, அதே தடைகள் மீண்டும் இடம்பெறும். பாபாவுக்கு டிராமாவுடைய ரகசியத்தை சொல்லி நத்திங் நியூ இல்லையா இந்த லெசன் கற்பிக்கிறது. நத்திங் நியூ. உங்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்தவற்றை உங்களால் நினைவு செய்ய முடியும். இவர் அனைத்தையும் நினைவு செய்கின்றார். தான் எவ்வாறு கிராமத்து சிறுவனாக இருந்தார் எனவும், பின்னர் எவ்வாறு உலக அதிபதி ஆகினார் எனவும் இவர் உங்களுக்கு கூறுகின்றார். இப்பொழுது மாத்திரமே வைகுண்டத்தில் எவ்வகையான கிராமம் இருக்கும் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரு கிராமம் மாதிரித்தானே, அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க, அதுல குறைவான ஆட்கள். இப்பொழுது மாத்திரமே வைகுண்டத்தில் எவ்வகையான கிராமம் இருக்கும் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இந்நேரத்தில் உங்களுக்கு இந்த பழைய உலகம் ஒரு கிராமம் போன்றுள்ளது. வைகுண்டத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளது. பிரம்மாண்டமான மாளிகைகளும் கட்டடங்களையும் பார்க்கையில் இங்கே இதுவே ஸ்வர்க்கம் என மக்கள் நினைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தும் களிமண்ணும் கல்லும் ஆகும். அதற்கு எந்த பெருமதியும் இல்லை. வைரங்களே அதிக பெருமதியுடையவை. தந்தை கூறுகின்றார், சத்யுகத்தில் உங்கள் தங்க மாளிகைகள் எவ்வாறு இருந்தன என கற்பனை செய்து பாருங்கள். இன்னைக்கெல்லாம் தன்னுடைய வரைவீங்களா? உங்களுடைய மாளிகை எப்படி இருக்கும்? உங்களுடைய அரண்மனை எப்படி இருக்கும்? எவ்வளவு அறைகள் இருக்கும், எப்படி மின்னும், என்னென்ன இருக்கும் அது மேல. அப்படியே பாபா கிட்ட போயிட்டு அப்படியே விஜுவலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காரு செய்யறதுக்கு. யூஸ்வலி பாபா சொல்றது இல்ல,
இன்னைக்கு பாபா சொல்ல கற்பனை செய்து பாருங்கள். சத்தியுகத்தில் உங்கள் தங்க மாளிகைகள் எவ்வாறு இருந்தன என கற்பனை செய்து பாருங்கள். அங்குள்ள சுரங்கங்கள் அனைத்தும் நிரம்பி இருந்தன. அங்கு ஏராளமான தங்கம் இருந்தது. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அத்திகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்யும். யாருக்காவது ஏதாவது கிடைக்க போகுதுன்னா லாட்டரி, எவ்வளோ சந்தோஷப்படும். ஒரு புது வீடு கட்டுறது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். புது வீட்டு கட்டுறது நாங்க அங்க போக போறோம் அப்படின்ட்டு அவசியம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. பாபா விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் எப்பொழுதாவது சோர்ந்து விட்டால் உடனடியாகவே உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்க கூடிய சில பதிவு செய்யப்பட்ட பாடல்களை உங்களால் விளக்க முடியும். பாபா சொல்லிட்டுதான் இல்லையா? ஏதாவது பாடல்களை போட்டு கேளுங்க. அப்பொழுது இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கும். எஸ்பெஷலி பாபா இந்த பாட்டு சொல்றார், பூமி வானம் அனைத்தும் எங்களுக்கு புரியுதுன்றது. மீனிங் சத்தியுகத்துடைய ஞாபகம் இல்லையா? என்ன இங்க போக போறோம். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதனை எவருமே உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. நாங்கள் அரை கல்பத்திற்கு சந்தோஷ தாமத்தின் அதிபதிகள் ஆகுகின்றோம். ஓர் இளவரசர் தான் ஒரு எல்லைக்குட்பட்ட ராஜ்யத்தின் வாரிசு என்பதை புரிந்து கொள்கின்றார். எல்லையற்ற தந்தையின் வாரிசுகளாக இருக்கின்ற போதை உங்களுக்கு அதிக அளவில் இருக்க வேண்டும். சும்மா இங்க ஒரு பொலிட்டிஷியனுடைய மினிஸ்டருடைய மகன் மகளாக இருந்தாலே இவ்வளவு ஒரு போதை. இங்க பாபா சொல்ல, நீங்க யாருடைய குழந்தை, யாருடைய வாரிசாக இருக்கீங்க, எவ்வளவு போதை இருக்கணும். தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். நீங்களே 21 பிறவிகளுக்கு வாரிசுகள் ஆகுகின்றீர்கள். உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கு வாரிசுகள். நீங்கள் யாருடைய வாரிசுகள் ஆகினீர்களோ அந்த ஒரே ஒருவரை நிச்சயமாக நினைவு செய்யவும் வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்யாமல் ஒரு வாரிசாக முடியாது. பாபா தன்னுடைய பக்கத்துல இருந்து கான்ட்ராக்ட் கொடுக்கிறார். நம்ம இந்த பக்கத்துல இருந்து அப்பாவை நினைவு செஞ்சாதானே இப்போ நான் வாரிசுன்னு சொல்லணும். பாபான்னு சொல்லாரு குழந்தை, பட் பாபாவை நினைவு செய்யதான் நம்ம வாரிசாகலாம். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்த உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஒரு ராஜ்யத்தை பிறவி பிறவியாக ஆட்சி செய்வீர்கள். இன்னொரு பெரிய மாற்றம். நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பிறவி பிறவியாக ஆட்சி செய்வீர்கள். பக்தி மார்க்கத்து மக்கள் அழிகின்ற தானங்களையும் அழிகின்ற புண்ணியங்களையும் செய்கின்றார். தான தர்மம் சொல்லுவாங்க. அந்த ஒரு பிறவிக்காகத்தான் அது ஏதோ தற்காலிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால அழிகின்றது. உங்களுடைய இந்த ஞான செல்வம் அழிவற்றது. நீங்கள் அத்தகையதொரு பெரிய அதிர்ஷ்ட லாப சீட்டை வெல்கின்றீர்கள். இவ்வளவு போதை ஏத்துறாரு பாபா இன்னைக்கு. உங்கள் செயல்களுக்கு ஏற்பவே நீங்கள் பெறுகின்ற பலனும் இருக்கின்றது. ஆனா அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கோ அது போலத்தான். ஒரு பேரரசனின் மகனாக ஆகுகின்றவர் ஒரு பெரிய எல்லைக்குட்பட்ட அதிர்ஷ்ட லாப சீட்டை வென்றுள்ளார் என கூறப்பட்டுள்ளது. ஒற்றை கிரீடம் அணிந்தவர்களால் முழு உலகினதும் அதிபதிகள் ஆக முடியாது. முழு உலகினதும் அதிபதி. யோசிச்சுப்பார். உலகத்துல இருக்காங்க தானே ராஜாக்கள், அரசர்கள். ஆனா முழு உலகத்திலேயும் ஹிஸ்டரியில நம்ம படிச்சதெல்லாம் முழு உலகத்தின் அதிபதிகள் தேவர்கள் மட்டும்தானே.
நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்த உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். இன்னைக்கு ஃபுல் உடனே போதை பாபா இருக்கிறார். அந்நேரத்தில் வேறு எந்த ராஜ்யமும் இல்லை. ஏனைய அனைத்து சமயங்களும் பின்னரே வருகின்றன. அந்த சமயங்கள் விரிவடையும் வரை முன்னைய அரசர்கள் முரண்பட்டு விகாரம் உடையவர்களாக இருப்பதால் தொடர்ந்தும் அனைத்தையும் பிரித்தார். டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு வந்துட்டு இல்லையா? பிகாஸ் மற்ற சமயங்களும் வந்ததுனால தான் ஆக்சுவலி முரண்பாடுகள் ஆரம்பிச்சதே அதனால தான். ஏனைய அனைத்து சமயங்கள் அதனால தானே அதுக்கப்புறம் தான் பிரித்தார்கள். முதலில் உலகம் முழுவதிலும் ஓர் ராஜ்யமே இருந்தது. அங்கு நீங்கள் அது முன்னைய பிறப்பின் கர்ம பலம் என கூற மாட்டீர்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வாறு மேன்மையான செயல்கள் செய்ய வேண்டும் என கற்பிக்கின்றார். சங்கமயுகத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் நாங்க எடுத்துட்டு போறோம் ஃபுல்லா. ஸோ அதனாலதான் நாங்க பாபா எப்பவுமே சொல்றது நடுநிலை செயல். இப்போ நம்ம சம்பாதிக்கிறது தான் நாங்க யூஸ் பண்றோம். நீங்கள் என்ன செயல்களை செய்தாலும் என்ன சேவையை செய்தாலும் அதற்கேற்பவே அதன் பலனை பெறுவீர்கள். நீங்கள் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். உங்களால் புரிந்து கொள்ள முடியாத செயலை நீங்கள் செய்ய வேண்டுமானால் அப்பொழுது ஸ்ரீமத்தை பெறுங்க. ஸ்ரீமத் அதுக்கு தான் இருக்கு. பாபா கிட்ட கேளு. பாபா நிக்கும் சொன்னாரு இல்லையா, தனிப்பட்ட முறையில கூட நீங்க பாபா கிட்ட பாபா சொல்லுங்க, என்ன செய்யணும், பர்சனல் விஷயங்கள் கூட கேட்கலாம். பாபா சொல்லுங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் கடிதம் மூலமாக கேட்க வேண்டும். நாம ஏற்கனவே சொன்னேன், இந்த கலியுகத்தோடைய கர்ம பந்தனங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும். திரும்பி முதல்ல சிக்கக்கூடாது. அதனால ஏதாவது புரியலன்னா என்ன செய்யணும்னு கேட்கணும். பாபா சொல்லுங்க. பிரதம மந்திரியை பாருங்கள். அவர் எந்த அளவு கடிதங்களை பெறுகின்றார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனினும் அவர் அவை அனைத்தையும் தானே வாசிப்பதில்லை. அவருடைய தபால்கள் அனைத்தையும் கவனிப்பதற்காக அவரிடம் பல காரியதரிசிகள் உள்ளனர். காரியதரிசிகள் முக்கியமான தபால்களை மாத்திரம் பிரதம மந்திரியின் மேசையில் வைக்கின்றார். இங்கும் அதே போன்றே உள்ளது. பாபா முக்கியமான கடிதங்களுக்கு உடனடியாகவே பதில் அளிக்கின்றார். இனியோருக்கு பாபா அன்பையும் நினைவையும் அனுப்புகின்றார். பாபாவுக்கு ஏதாவது ஷார்ட் எழுதணும், சம்திங் உங்களுடைய ஸ்டேஜ் வந்து பாபா சேவைக்காக சொன்னா உடனடியாக பாபா எனக்கு சொல்லுவார். இல்லை ஏதாவது விஷயங்கள் முக்கியமாக இருக்கும் பொழுது பாபா நமக்கு எழுதுவார். பாபா அமர்ந்திருந்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுவது அசாத்தியமான. இப்போ கடிதம் இல்லை, இமெயில். எவ்வளோ இமெயில் வருது சீனியர்ஸ்க்கு, தாதிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ இப்போ மற்ற சீனியர்ஸ்க்கு எவ்வளோ இமெயில், ரைட்? சோ பாபா சொல்றது அது மிகவும் சிரமமாக இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். அதுதான் பாபா ஒரு அவ்வியக்த முறையில பாபா சொன்னது, இப்படி நீண்ட லெட்டர் எழுதாதீங்க, ஓகே அப்படின்னு எழுதி அனுப்புங்க. ஓகேன்னு எழுதி அனுப்புங்க. பாபா அப்ப கூட அவ்வளவு லெட்டர்ஸ் வரும் இல்லையா பாபா, பாருங்க கடைசி நாள் கூட எல்லா லெட்டர்ஸ்க்கும் பதில் எழுதிட்டு தான் போனோம். குழந்தைகளாக நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஓ, நான் இன்று எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஒரு கடிதத்தை பெற்றுள்ளேன். இன்னைக்கு வரைக்கும் பாபா கிட்ட வந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரெட் பென்சில்ல பாபா எழுதுவாரு,
பார்த்திருக்கீங்க தான் நீ மதுபன். அதுக்கு கீழே சிந்தில சிந்தில பாபா எழுதுவார். அதுக்கு கீழே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுவாரு. அண்ட் ஆல்சோ பாபாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் சம்டைம்ஸ் புரியாம இருக்கும். ஸோ அது கீழே எழுதுவாங்க. ஆனா அவ்வளோ பாபா எழுதியிருக்காரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சிவா பிரம்மா மூலம் சிவ பாபா பதில் அளிக்கின்றார். குழந்தைகளாக நீங்கள் பெரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். பந்தனத்தில் இருப்பவர்களுக்கு சந்தோஷம் பொங்குகின்றது. ஓஹோ, நான் பந்தனத்தில் உள்ளேன், இருந்தும் எல்லையற்ற தந்தை எனக்கு கடிதம் எழுதியுள்ளார். அவர்கள் கடிதத்தை தங்கள் கண்களில் ஒற்றிக்கொள்கின்றார்கள். அறியாமை பாதையில் ஒரு மனைவி தனது கணவனே கடவுள் என கருதுகின்றாள். ஆகவே கணவனிடமிருந்து ஒரு கடிதத்தை அவள் பெறும் பொழுது அதனை முத்தமிடுகின்றாள். உங்களின் மத்தியில் உள்ள பல குழந்தைகள் பாப்தாதாவிடமிருந்து ஒரு கடிதத்தை பெறும் பொழுது மெய் சிலிர்ப்பதை அனுபவம் செய்கின்றார்கள். அவர்கள் அன்பு கண்ணீர் சிந்துகின்றார்கள். அவர்கள் கடிதத்தை முத்தமிட்டு தங்கள் கண்களில் முற்றிக் கொள்கின்றார்கள். டெய்லி பாபா நமக்கு கடிதம் எழுதுறாரா இல்லையா? எது டெய்லி முரளி தான் பாபா நமக்கு எழுதக்கூடிய கடிதம். யாராவது கண்ணுல வச்சுக்கிறீங்களா? பாபா எனக்கு இன்னைக்கு இது சொல்லியிருக்காரு. முரளி இல்லையா? அது நான் எனக்காக பாபா சொல்றாருன்னு நம்ம கேட்டோம்னா அப்படி அவ்வளோ ஃபீல் ஆகும். பாபா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது பாபா நமக்கு பதில் கொடுக்கிறாரு முரளி மூலமா. ரைட்? 4 பேஜ் முரளி பாபா நமக்காக சொல்றது. அவர்கள் கடிதத்தை பெருமளவு அன்புடன் வாசிக்கின்றார்கள். பந்தனத்தில் உள்ளவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. குழந்தைகளில் சிலரை மாயை தோற்கடித்து விடுகின்றாள். சிலர் தாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். பாரதம் விகாரமற்றதாக இருந்து அது இப்பொழுது விகாரம் அடைந்துள்ளது. பாரத மக்கள் அதனால பாரதம் விகாரமற்றவர்களாக ஆக பாபா சொல்றது. விகாரமற்றவர்களாக ஆக விரும்புகின்றவர்கள் முன்னைய சக்கரத்தில் தாங்கள் செய்ததை போல் மிக சரியாக அதே முயற்சியை செய்கின்றார். குழந்தைகளாக நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவான வழி உள்ளது. ஆகவே உங்கள் திட்டமும் ஆகும். அதுவே உங்கள் திட்டமும் ஆகும். இப்பொழுது இது கீதையின் யுகமாகும். அதி மேன்மையான கீதையின் யுகம் நினைவு கூறப்பட்டுள்ளது. கீதையின் யுகம், கீதை சொல்லப்பட்ட யுகம். நீங்கள் எழுத வேண்டும், பழைய உலகம் புதிய உலகமாக மாற்றம் அடைகின்ற இதுவே அதி மேன்மையான கீதையின் யுகமாகும். உங்கள் ஆசிரியரும் ஆகிய எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் ராஜ் யுகத்தை கற்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்திகள் புரிந்து கொள்கின்றன. ராஜயோகம் தான் கீதை பாபா நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் நன்றாக கற்றால் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆகுவீர்கள். இது அத்தகையதொரு பெரிய பாடசாலை. இரட்டை கிரீடம், ஒற்றை கிரீடம் அடைவதற்கு கூட இங்க இல்ல யூனிவர்சிட்டி. இரட்டை கிரீடம் அடைவதற்கு பாபா நமக்கு எவ்வளவு பெரிய பாடசாலை. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. பல்வேறுபட்ட பிரஜைகளும் அங்கிருப்பார்கள். ராஜ்யம் தொடர்ந்தும் விரிவடைகின்றது. இந்த ஞானத்தை குறைவாக எடுத்தவர்கள் தாமதமாகவே வருவார்கள்.
நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப ஆரம்பத்தில் வருவீர். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடக சக்கரம் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது. பாபா சொல்ல, இந்த டைம் வந்தாலும் நீங்க எப்போல இருந்து வந்திருக்கீங்களோ அப்பல இருந்து எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ இப்போ வருவீங்கன்றதுல அது தங்கி இல்லையா? இந்த நாடக சக்கரம் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது. நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பாபா சொல்றது, நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். எவராவது தடைகளை ஏற்படுத்தினால் அதனை நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. இனி அந்த தடைகளால நீங்க நின்று விடாதீங்க. அப்படி சொல்லுவோம். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு துண்டு சப்பாத்தி ஏனும் பெறுவீர்கள். தூய்மையாக இருக்கணும்ன்றத நீங்க திட சங்கல்பம் வச்சீங்க. ஏதாவது உங்களுக்கு வயிறுக்கு கிடைக்கும். வயிற்றுக்கு குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியும். பாபா பக்தி மார்க்கத்தில் உள்ள உதாரணத்தையே உங்களுக்கு கூறுகின்றார். வழிபாடு செய்யும் நேரத்தில் புத்தியின் யோகம் வெளியே அலைந்து கொண்டிருந்தால் அவர் தனது செவிகளை இழுப்பார் அல்லது தன்னைத்தானே அடிப்பார். இந்த ஞானம் உள்ளது. இதில் நினைவே முக்கிய விடயம். உங்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியாது விட்டால் உங்களையே அறிந்து கொள்ளுங்கள். ஏன் மாயை என்னை தோற்கடிக்கின்றார்? நான் அந்த அளவு பலவீனமானவனா? எப்படி பாபா நம்மள சக்திசாலி மாவீரர் ஆகிறார். நான் அவளை வெற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மீது பெரும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களையே வினவுங்கள், நான் அத்தகையதொரு மகாவீரரா? ஏனையோரை மகாவீரர் ஆக்குவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் ஏனையோரையும் உங்களை போன்று ஆக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தும் உயர்ந்ததாக ஆகின்றது. உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் பந்தயத்தில் ஓட வேண்டும். பந்தயத்தில் ஓடணும்னு சொல்லார் பாபா. எனக்குள் கோபம் இருந்தால் வேறு எவரிடமும் கோபப்படாதீர்கள் என எவ்வாறு என்னால் கூற முடியும்? காமத்தை பத்தி மட்டும் சொல்லல பாபா. இன்னைக்கு நம்மள விகாரமற்றவர்களாக வந்திருக்காரு பாபா. அனைத்து விகாரங்களும் கோபம். எனக்குள் கோபம் இருந்தால் வேறு எவரிடமும் கோபப்படாதீர்கள் என எவ்வாறு என்னால் கூற முடியும்? அது நேர்மை அல்ல. ஸ்டோரி தெரியும் தானே உங்களுக்கு? யாரு காந்திஜியா யாருன்னு தெரியல. அந்த குழந்தைய சொல்ல சொன்னாங்க தானே, நீங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அவர் சொன்னார் 2 வாரம் கழிச்சு வாங்க. ஓ, இப்ப சொன்னார் ஓகே நீ சாப்பிடக்கூடாது. அப்ப 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்ல? நான் சாப்பிடாம இருந்தாதான் நான் அவருக்கு சொல்லலாம். அது போல கதை இருக்குதானே. சோ நம்ம செய்யலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி சொல்றோம்? முயற்சிக்கும் வேண்டும் இல்லையா? பாபா சொல்றது, நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நீங்கள் ஏனையோருக்கு விளங்கப்படுத்தி அவர் மேன்மையானவர்களாகி, ஆனால் நீங்கள் இன்னமும் தரம் குறைந்திருந்தால் அது என்ன வகையான முயற்சி? பாபா இன்னைக்கு நல்ல டோஸ். தந்தையை நினைவு செய்வதனால் இந்த நச்சு கடலில் இருந்து நீங்கள் கடலுக்கு செல்கின்றீர்கள். பண்டிதரின் கதை இருக்குதானே. மற்றவங்க சொல்லி சொல்லி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவங்க எனக்கு படகு வேணும்னு கேட்டாரு பண்டிதர். பாபா சொல்றது, நீங்க ஃபர்ஸ்ட் அதை செய்யணும். தந்தை இங்கிருந்து இந்த உதாரணங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார்.
பின்னர் அவை பக்தி மார்க்கத்தில் மறுபடியும் நடைபெறுகின்றன. என்னென்ன உதாரணம் இல்லையா? பாபா ரீங்காரமிடும் வண்டுகளின் உதாரணமும் உள்ளது. நீங்களே பிராமணர்கள், பிரம்மரின்னு சொல்லுவாங்க அதுக்கு, பிரம்மரி. அந்த ரீங்காரமிடும் வண்டு நமக்கு பாபா பிராமணர், பிராமணன். பிரம்மா குமார் குமாரிகளே உண்மையான பிராமணர்கள். பிரஜாபிதா பிரம்மா எங்கே? பிரஜாபிதா பிரம்மா எங்கே? அவர் நிச்சயமாக இங்கே இருக்க வேண்டும். அவர் அங்கே இருப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் திறமசாலிகளாக வேண்டும். சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதே பாபாவின் திட்டம். இதை விளங்கப்படுத்துவதற்கு படமும் உள்ளது. அதற்கு பெரும் பொருத்தமான வாசகங்களும் இருக்க வேண்டும். இதுவே கீதையின் கடவுளின் திட்டம். பிராமணர்களாகிய நாங்கள் உச்சி குடுமிகள். நீங்கள் ஒருவர் பற்றி மாத்திரம் பேசுவதில்லை. பிரஜாபிதா பிரம்மா இருப்பதால் உச்சி குடுமிகளான பிராமணர்களும் இருக்கின்றார்கள். பிரம்மாவே பிராமணர்களின் அனைவரினதும் தந்தை ஆவார். அவருக்கு தந்தை யாரு? அவர் யாருடைய தந்தை? இதெல்லாம் விளங்கப்படுத்துறது. இந்நேரத்தில் இந்த குடும்பம் மிகவும் மகத்தானது. நீங்கள் பின்னர் தேவ குடும்பத்தில் ஒருவர் ஆகுகின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் அத்திகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டை வெல்கின்றீர்கள். நீங்கள் பெருமளவில் புகழப்படுகின்றீர்கள். தாய்மார்களுக்கு வந்தனங்கள். நீங்களே பாபா சொல்றது, நீங்களே சிவசக்தி சேனை. ஏனை அனைத்தும் பொய்யானவை. அவ்வாறான பல இருப்பதால் இனி வித்தியாசமான குழுக்கள், மக்கள் குழப்பம் அடைந்துள்ளார். அந்த மாதிரி சேனைன்னு சொல்லி நிறைய இருக்கு. இதனாலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முயற்சி தேவை. இனி முற்றிலும் தூய்மையான உலகத்துல சத்தியத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கு முயற்சி வேணும். தந்தை கூறுகின்றார், இந்த நாடகம் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டது. எனக்கும் அதில் ஒரு பாகம் உள்ளது. நானே சர்வசக்திவான். தானே சொல்றது, எனக்கும் ஒரு பாகம் இருக்கு. நானே சர்வசக்திவான். என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மை ஆகுகின்றீர்கள். சிவபாபாவை மகத்தான காந்தமாவார். அவர் அனைத்திலும் அதி உயர்வான இடத்தில் வசிக்கின்றார். தான் அவருக்கு என்ன சொல்றது? உயர்ந்ததிலும் உயர்ந்த பெயர், உயர்ந்ததிலும் உயர்ந்த இடம், உயர்ந்ததிலும் உயர்ந்த குணம், உயர்ந்ததிலும் உயர்ந்த பணி, எல்லாமே. நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, இப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். मीठे सिकिरदे चोपिरदे मातृदा दादा का याद किया तो गुड मॉर्निंग पानी बाकी नमस्ते वानी पचुंगी वानी बापो नमस्ते नमस्ते बाबा. தாரணைக்கான சாராம்சம். நீங்கள் 21 பிறவிகளுக்கு பாபாவின் எல்லையற்ற வாரிசாகியுள்ளீர்கள் என்ற போதையும் சந்தோஷத்தையும் சதா பேணுங்கள். இன்னைக்கு பாபா போதைன்றாரு. என்ன போதை? நீங்கள் 21 பிறவிகளுக்கு பாபாவின் எல்லையற்ற வாரிசாகியுள்ளீர்கள் என்ற போதையும் சந்தோஷத்தையும் சதா பேணுங்கள். நீங்கள் நிச்சயமாக யாருடைய வாரிசு ஆகுகின்றீர்களோ அவரை நினைவு செய்வதுடன் தூய்மையாகவும் வேண்டும்.
2, தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ள மேன்மையான செயல்களை மாத்திரம் செய்யுங்கள், தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பெறுங்கள். ஸ்ரீமத் எல்லாத்துக்காகவும் ஆசீர்வாதம். நீங்கள் பௌதீக உலகத்தினதும் ஷரீரங்களினதும் விழிப்புணர்வுக்கு அப்பால் இருந்து சூக்ஷ்ம உலகின் ஆடையை அணிவீர்களா? நீங்கள் பௌதீக உலகத்தினதும் ஷரீரங்களினதும் விழிப்புணர்வுக்கு அப்பால் இருந்து சூக்ஷ்ம உலகின் ஆடையை அணிவீர்களா? இன்றைய உலகில் மக்கள் தங்களுடைய பணிக்கு ஏற்ப ஆடைகளை அணிகின்றார். அது போலவே நீங்களும் உங்களுடைய பணிக்கும் நேரத்திற்கும் ஏற்ப ஆடைகளை அணிய முடியும். ஒரு கணம் பௌதீகமாக இருங்கள், அடுத்த கணம் சூக்ஷ்மமாக இருங்கள். நேத்து பாபா சொல்லலாம் 5 நிமிஷம் செய்யுங்கன்னு சொல்லி பாபா. இவ்வாறு பல ரூபங்களை கொண்ட ஒருவராக ஆகுங்கள். உங்களால் எல்லா வகையான சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். இது உங்களுடைய சொந்த ரூபமாகும். மற்றவர்களுடைய ஆடைகள் உங்களுக்கு பொருந்துகின்றதோ இல்லையோ, உங்களால் உங்களுடைய சொந்த ஆடைகளை இலகுவாக அணிய இயலும். எனவே இந்த ஆசீர்வாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள். உங்களால் தனித்துவமான அவ்வியக்த சந்திப்பின் அனுபவத்தை பெற முடியும். நம்ம லைட் ஆடை அனுபவம் செய்யறோம்னா ஈஸியா பாபாவை அனுபவம் செய்யலாம். ஸ்லோகம். அனைவரின் மீதும் மரியாதை கொண்டவர்களால் உதாரணங்களாக ஆக முடியும். நீங்கள் மரியாதை கொடுத்தால் மாத்திரமே உங்களால் மரியாதையை பெற முடியும். இவங்க எனக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாம், நம்ம சார்பா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு டைம் அந்த பக்கத்துல இருந்து வரும். அனைவரின் மீதும் மரியாதை கொண்டவர்களால் உதாரணங்களாக ஆக முடியும். நீங்கள் மரியாதை கொடுத்தால் மாத்திரமே உங்களால் மரியாதையை பெற முடியும். அவ்வியக்த சமிக்கை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். உங்களுடைய பௌதீக பணிகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய நேர அட்டவணையை அமைத்துக் கொள்வதை போல் உங்களுடைய சக்தி நிறைந்த மனதிற்கு நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ளுங்கள். பாபா பற்றி சொல்றது மனதுக்காக டைம் டேபிள் வைங்கன்னு. நீங்கள் ஒருபோதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எண்ணங்களில் மும்முரமாக வைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் குழப்பம் அடைய மாட்டீர்கள். உங்களுடைய மனம் தொடர்ச்சியாக ஒரு நிலையாக இருக்கும்போது, அதாவது அது ஒருமுகப்பட்டு இருக்கும்போது, உங்களுடைய நல்ல அதிர்வலைகள் இயல்பாக எல்லா இடங்களுக்கும் பரவும், சேவையும் இடம்பெறும். மனசா சேவை எப்படி செய்யறதுன்னு பாபா அழகா சொல்லியிருக்க. மனதை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எண்ணங்களில் மும்முரமாகவே. ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளி பாபா பாரதத்தை ஸ்வர்க்கமாக்க வந்திருக்காரு. பாரதத்தை நரகத்திலிருந்து ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியவங்க அதி மேன்மையான தேவர்கள். அதிலும் பாபா நம்மள முற்றிலும் விகாரமற்றவர்களாக வந்திருக்கு. ஏன் இது இன்னைக்கு எடுத்துப்போம். நம்ம முற்றிலும் விகாரமற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா நமக்கு அந்த இலக்கு வைக்கிறார் தான். தேவர்களுடைய புகழ்ல சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்றது இருக்கு. சம்பூர்ணமாக முற்றிலும் விகாரமற்றவர் அப்படின்றது புகழ் இருக்கு தேவர்களுக்கு. 16 ஸ்வர்க்க கலைகள் நம்ம இருக்குதானே, அதுல ஒண்ணு சம்பூர்ண நிர்விகாரம். நம்ம முழுமையாக முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னா
என்ன இருக்கணும்? செக் பண்ணணும். ஸோ இன்னைக்கு பாபா அதை செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணாம வந்து நம்மளால அது முற்றிலும் ஆக முடியாது. ஆக்சுவலி மற்றவங்களுக்கும் அது தெரியாது. ஓரளவுக்கு தான் மற்றவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கு. ஓரளவுக்கு வெளிப்புறத்துல இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். பட் நமக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளார என்ன எந்த அளவுக்கு இருக்கு. ரைட். ஸோ பிகாஸ் அது வந்து தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ல இருக்கு. முற்றிலும் விகாரம் அப்படின்னு சொல்றது சம்டைம்ஸ் வெளிப்புறத்துல நம்ம அதை வெளிப்படுத்துறது இல்லை. இப்போ கோபம் அப்படின்னு பாபா சொல்ற, கோபத்தை வந்து சம்டைம்ஸ் நம்ம வெளிப்படுத்துறது இல்லை, பட் உள்ளுக்குள்ளார அது இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது சம்டைம்ஸ் நம்ம தனியா இருக்கும் பொழுது கூட அது வெளியில வரும். ஸோ நம்ம தான் நம்ம செக் பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து நம்ம முற்றிலும் விகாரமற்றவர். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா சொல்றது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இது எல்லாத்தையும் பாபா செக் பண்ண சொல்றார். பாருங்க எந்த அளவுக்கு நமக்குள்ள சூக்ஷமாக என்னென்ன விஷயங்கள் இன்னும் இருக்கு, ஆசைகள் இன்னும் இருக்குதா, ப்ரிஃபரன்சஸ் இருக்குதா, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, இது ஜாஸ்தி பிடிக்கும் ஜாஸ்தி விருப்பமாக இருக்கு, இதெல்லாம் என்னது? கோபம் போகிறது இல்ல. நம்ம வந்து அதுக்கு விடை கொடுக்கறது இல்லையே. விடை கொடுத்தோம்னா போகும். ரைட். எப்படி விடை கொடுக்கறது கோபத்துக்கு? கோபம் வருது, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன் கோபம் வருதுன்னா அதுதான் நாங்க பாபா இன்னைக்கு அழகா சொன்னார். கோபத்துக்கு ஆப்போசிட் என்னது? என்னது? அமைதி. யா. ஸோ நமக்குள்ள அது டீப்பா நம்ம உணரணும். ஓம் சாந்தி. நான் யார்? ஓம் சாந்தி தான் நான் ஆக்சுவலி. யா. ஸோ அது வந்து டீப்பா நம்ம வந்து உணர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமைதி வந்து நம்மளுடைய சொரூபமாக மாறும். ஸோ நமக்குள்ள அந்த சக்திகள், சாந்தியின் சக்தி, அமைதி வந்து சக்தியாக மாறுதாங்க. டீப்பா நம்ம உணரும் பொழுது பாபா கிட்ட இருந்து அந்த அமைதியின் சக்தியை வந்து நம்ம அனுபவம் செய்யும். அமைதியின் சக்தி அனுபவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அது கோபத்தை வந்து வென்றட. ஸோ அந்த உணர்வு என்னது? கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கோபம், அது சம்ஸ்காரம் தானே. ஃபைனலி அது ஏன் வருது? அந்த கோபமும் ஏன் வருது? சம்ஸ்காரமாக இருக்கு, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த சம்ஸ்காரத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னா ஆழமாக அமைதியின் சொரூபமாக இந்த அமைதியின் சக்தியை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்கள்ல, நம்மளுடைய வார்த்தைகள்ல, நம்மளுடைய நடவடிக்கையில, நம்மளுடைய அதிர்வலைகள், இன்னைக்கு பாபா அழகா உயர்த்த சமைக்கன்னு சொன்ன அதிர்வலைகள் வந்து சேவை செய்யும்னு சொன்னாப்பா. ஸோ அதனால அந்த ஒரு அமைதியின் ஓரா நமக்கு வந்து அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளேயும் வராது. வெளிப்புற விஷயங்கள் ஏதாவது இருந்தா நம்ம அதை தாக்க. ஸோ அது நம்ம தான் செய்யணும். வெளிப்புற விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கும், இன்னும் அதிகரிக்கும். மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவமதிக்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க கண்டிப்பா. அது அவங்களுடைய சம்ஸ்காரம். ரைட். அப்படி சொல்றது. இப்போ ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம், அப்படி தட்டிட்டு போவாங்க. சும்மா போயிட்டு இருக்கோம், கோவப்படலாமா? இல்ல ஏதோ சொல்லுவாங்க, திட்டிட்டு போவாங்க. இது அவங்களுடையதான் பாவம், அந்த ஆத்மா பெயின்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதுல அமைதியின் சக்தி, தூய்மையின் சக்தி, பட் ஆல்சோ அமைதியின் சக்தி உள்ளுக்குள்ளார டீப்பா நம்ம வந்து அனுபவம் செய்யணும். அப்ப என்னதான் நடந்தாலும் அந்த தண்ணி உள்ளுக்குள்ளார ஆடக்கூடாது. அமைதி. ஸோ அது போல சொல்லுவாங்க தானே, இவங்களுக்கு என்ன சொன்னாலும் வந்து இவங்களுக்கு சொரணையே இல்லை. மீனிங் என்ன அர்த்தம்? கூடுதலான இல்லை.
என்ன சொன்னாலும் என்னது நம்ம பாபாவோட நினைவுல இருந்து அவங்களுக்கு அதிர்வலைகள் அனுப்பணுமே தவிர நமக்குள்ளார அது வந்து இன்னும் உடல் உணர்வு இருக்குந்தான் தான் ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா நம்ம அதை ஃபீல் பண்ணோம். இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லலாம். மெரக்கட்ட மாதிரி இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும்னா அது கரெக்டான நேரத்தை பார்த்து நம்ம சொல்லணும். அப்படின்னு சொல்லாம இருக்கிறது இல்ல. அது நம்மளுடைய ஒரு சுயமரியாதைன்னு சொல்லலாம். இல்ல அது ஒரு சரியான விஷயம். அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றது முக்கியம். பட் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம வரும். நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழக்கும். இது வந்து நம்ம டெய்லி காலையில இது வந்து உறுதியாக்கும். என்னுடைய அமைதி பாபா கொடுத்திருக்கிறது சந்தோஷம், ஆஸ்தி, என்னுடைய பர்த் ரைட், பிறப்புரிமை. சோ யார் என்ன சொன்னாலும் என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன். இல்லையா? நம்ம வந்து சம்டைம்ஸ் அது அவங்க சொன்னதுக்கு நான் இப்படி சொல்ல வேண்டியது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஓகே, ஆனா நம்மளுடைய ஸ்திதி உள்ளார எப்படி இருக்கு, அது சந்தோஷத்தை இழக்க. குப்பம் வந்தாலும் அதுக்குள்ள டீல் பண்ற விதத்துல இருக்குது. அவைகள் பப்ளிக்ல ஒன்றும் செய்யக்கூடாது, தனியே போய் வாங்கிச்சு கழிச்சு பார்க்கலாம். அவைகள் அப்படி செய்யணும் முடியும். யா, பட் நமக்குள்ள கோபம் வராம பார்த்துக்கணும். கோபத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியணும் இல்லையா? அதனால தான் பாபா நீங்க எவ்வளோ அழகா சொன்னாரு, கோபத்தை எப்படி வெல்லலாம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஏற்றுக்கொள்ளும் சக்தின்னு பாபா சொன்னாரு. அன்னைக்கு 2 விஷயங்கள் பாபா சொன்னது. ஸோ அது போல நம்ம அண்ட் ஆல்சோ நாடகத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா எப்பவுமே சொல்றது இல்லையா, அந்த ஒவ்வொரு நடிகருக்கும் தனக்கே ஒரு பாகம் இருக்கு. ஸோ அது எவ்வளோ டீப்பா நம்ம புரிஞ்சிருக்கோம். ரியலி ரியலி. ஸோ அந்தந்த டைம் அவங்கவுங்க அவங்களுடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல கொஸ்டின் மார்க்கே கிடையாது இல்லையா? பாகத்தை நடிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பாகத்தை நம்ம நடிக்கணும். இப்போ அவ்வளோ கிளியரா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கோபத்தை வென்றிடலாம். பட் அதுக்கு டெஃபினெட்லி அமைதியின் சக்தி நமக்குள்ளார அதை டீப்பா இறக்கணும். அமிர்தவேலால எனி டைம் நம்ம மெடிடேஷன் செய்யும்பொழுது அந்த சும்மா அந்த ஓம் சாந்தின்றதே எவ்வளோ நம்ம உணர்ந்திருக்கோம் டீப்பா. பிகாஸ் அது நம்மளுடைய ஒரு இது இல்லையா, சுய குணம் அப்படின்னு இருக்கும் பொழுது அது வந்து நம்ம வந்து அனுபவம் செய்யும். மற்றதெல்லாம் வந்து அப்புறமா வந்தது தான். அது நம்மளுடைய சுயகுணம் கிடையாது. பாபா நேத்து சொன்னார் இல்லையா, ராவணனுடைய சம்ஸ்காரங்கள் இன்னும் வச்சிருக்கீங்க. கூட பிறந்த சகோதரன். சோ ராவணனுடைய சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் நம்மளுடைய சுய சம்ஸ்காரங்கள் கிடையாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளுடைய சுய சம்ஸ்காரம், சுய குணங்கள் டீப்பா அனுபவம் செய்கிறோம், அது சக்திகளா மாறி மற்ற விஷயங்கள் எல்லாமே வெல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆசீர்வாதத்துல பாபா சொன்னாரு இல்லையா, அவங்களுடைய ஆடை என்னவாக மாத்தணும்? பாபா சொன்னார் ஒளியின் ஆடையாக இருந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க சூக்ஷ்மவதனத்திலையும் பாபாவை சந்திக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. உங்களுடைய ஆடைன்னு சொன்னார் பாபா. மற்றவங்கள ஆடை போடுறதுன்னா கஷ்டமா இருக்கும். உங்களுடைய ஆடை நீங்க ஈஸியா போடுங்க. பாபா சொல்லுவார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மேல சூக்ஷ்மவதனத்துல இருக்குதானே உங்களுடைய பர்ஃபெக்ட் ஃபார்ம். அந்த ஆடையை போட்டுட்டு நீங்க பறக்கலாம், பாபாவை சந்திக்கலாம். அந்த அவ்வியக்த சந்திப்பு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு பாபா இதுவும் சொன்னார் இல்லையா, மற்றவங்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்குறோம் சொன்னா அதுதான் மரியாதை பிறகு. சம்டைம்ஸ் கிடைக்காது தான், பட் தட்ஸ் ஓகே. நம்மளுடைய சுயமரியாதையில நம்ம இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். என்னதான் நடந்தாலும் இட்ஸ் ஓகே.
இது வந்து ஒரு ரியலி நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கோம்னு சொன்னா அது ஒரு நல்ல டெஸ்ட். யாராவது ஏதாவது நமக்கு சொல்லி நமக்கு இன்னும் அது ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா நம்ம இன்னும் உடல் உணர்வு கொஞ்சம் அங்க இங்க இருக்குன்னு அர்த்தம். ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா, ஃபீல் ஆகலைன்னு சொன்னா ஆத்ம உணர்வுல இருக்கும். ஓகே, ஸோ ரூபா சிஸ்டர் வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்றாங்க. அதுலயே நம்ம வந்து மெடிடேஷன் செய்யணும். சின்னஞ்சிறு புள்ளி சின்னஞ்சிறு புள்ளி அன்பு போலே கடல் அவர் செம்பொன்னிறத்தில் அவர் சிவலோக தாமத்திலே நிலைத்து நிற்பார் அவர் தானே. சின்னஞ்சிறு புள்ளி போலே அன்பு கடல் அவர் தானே, ஞானக்கடலும் அவர் தானே, தூய்மை கடல் அவர் தானே, சந்தோஷ கடலும் அவர் தானே. சின்னஞ்சிறு புள்ளி போலே செம்பொன்னிறத்தில் அவர் சிவலோக தாமத்திலே நிலைத்து நிற்பார் அவர் தானே. சின்னஞ்சிறு புள்ளி போலே எம்மை தூய்மையாக்கிடுவார், முத்தி ஜீவ முக்தி என அழித்திடுவார். என்னை கண்ணிலே அமர்த்தி என்னெண்ணம் எல்லாம் நிறைத்திடுவார். சின்னஞ்சிறு புள்ளி போலே செம்பொன்னிறத்தில் அவர் சிவலோக தாமத்திலே நிலைத்து நிற்பார் அவர் தானே. சின்னஞ்சிறு புள்ளி போலே உள்ளந்தனை மகிழ வைத்து உறவாட வந்திடுவார், அமைதியை மக்களித்து ஆனந்த சொர்க்கம் தந்திடுவார். சின்னஞ்சிறு புள்ளி போலே சின்னஞ்சிறு புள்ளி போலே